போலீஸ் நம்மளை விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்க ஸ்டாலின் தன்னோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய லா அண்ட் ஆர்டரை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டதோட விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்களில் ஒரு பெண்ணாக இருந்து அமைச்சர் சாமிநாதன்கிட்ட கேட்குற கேள்வியை பதில் சொல்ல முடியாமல் குனிஞ்ச தலை நிமிராமல் நிற்கிறாரு அமைச்சர் சாமிநாதன். தன்னோட அதிகாரத்திற்குட்பட்ட மாநிலத்தில் ஒரு டிஜிபியை கூட நியமிக்க நிர்வாகத்திறனற்ற ஒரு முதலமைச்சராக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்திருக்காரு. இந்த தமிழ்நாடு காவல்துறை கண்ணியமும் கண்டோலும் இழந்து 5 வருஷம் ஆகுது. பனைமரத்தை ஏறி பதனியோ கல்லோ இறக்கிற ஒரு ஏழை விவசாயி மீது தேடி பிடிச்சி துப்பாக்கி எடுத்து சுடுற காவல்துறை, இப்படி தொழில் பண்ணுகிற விவசாயிகளை காவல் நிலையத்துக்கு அழைச்சி வந்து அவங்க ஆடைகளை களைந்து சித்திரவதை செய்கிற காவல்துறை, ஏன் இந்தியாவிலே இல்லாத ஒரு கொடுமை, போராடுகிற விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு அரசாங்கம் அப்படின்னா இது ஸ்டாலினோட அரசாங்கம் தான். போராடுகிற ஏழை விவசாயிகள், வலையொலியில் பேசுகிற ஆட்கள், முகநூலில் எழுதுகிற ஆட்கள்னு சொல்லி தேடி தேடி பிடிச்சி கைது பண்ணி சிறையில் அடைச்சி அவங்கள குண்டாஸும் போடுகிற இந்த நிர்வாகத்திறன் இல்லாத ஸ்டாலின் அரசாங்கம், இந்த கெடுபிடிகள், இந்த கடுமையான நடவடிக்கை எல்லாத்தையும் போதைப் பொருள் விற்கிறவன், சட்டவிரோத செயல்கள் பண்ணுறவன், சமூக விரோதிகள் அவங்க மேலே காட்டியிருந்தா தமிழ்நாடு மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அப்படி செய்ய தவறியதன் விளைவு சமூக விரோதிகளின் கூட்டமாக தமிழ்நாடு மாறி பொது ஜனங்கள் பொது இடங்களில் நடமாட முடியாத அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கிறதான் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஸ்டாலினோட சாதனை. ஒரு அப்பாவி பெண் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் குனிஞ்ச தலை நிமிராமல் நிற்கிறாரு அமைச்சர் சாமிநாதன். இப்படி தலைமுனிஞ்சு நிற்க வேண்டியது அமைச்சர் சாமிநாதன் மட்டும் இல்லை, நிர்வாகத்திறனே இல்லாத ஒரு பொம்மை முதல்வராக இருந்துக்கிட்டு வாயில் மட்டுமே வடை சுட்டுக்கிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய முதல் ஆள். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் மீண்டும் வரணுமா? ஏப்ரல் 23ஆம் தேதி யோசித்து நிதானமாக ஓட்டு போடுங்க. நன்றி.